ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேன்றதால நானும் அம்மா மீன் மார்க்கெட் வந்துருந்தோம். நார்மல் டைமை விட சண்டேஸில் மட்டும் மீன் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். பிரான்ஷி வவ்வா மீன் ஃப்ரை பண்ணால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ஸோ அவளுக்கு பிடிச்ச மீனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மீன் வாங்கிட்டு நானும் அம்மா வர வழியிலே கரும் ஜூஸ் சாப்பிட்டு பாப்பாங்களுக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மாவை அப்படியே வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் ஃபஸ்ட்டு மீன் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வந்துடுவாங்க. ஹஸ்பண்ட் மார்னிங்கே ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது சீக்கிரமாக போனால் தான் கிடைக்கும், லேட்டாக போனால் இல்லைன்றுவாங்க. பெரிய பாப்பா விரும்பி சாப்பிடுவான்றதுக்காகவே ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி குழம்பு கூட்டி வச்சுட்டேன். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் வடகம் போட்டு வச்சா சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சுட்டு மீனை மசாலா போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறினதும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் ரத்தம் எப்படி பண்ணுவோமோ அதே போலவே பண்ணியாச்சு. இன்றைக்கும் மீன் க்ளீன் பண்ணி எடுக்கவே மணி 11 ஆகிடுச்சு. அவங்க 1:30க்கெலாம் வந்துடுவாங்க லஞ்சுக்கு. நான் அதுக்குள்ளே குயிக்காக முடிச்சிட்டேன். எப்படியும் ரத்த பொரியல் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்ததும் லஞ்சுக்கு வருவாங்கள்ல, அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க அம்மா வீட்டில். அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சமையல். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் என்னென்னு பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.